ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இந்த ஆம்ப்ளிஃபையர் பார்த்திங்கன்னா நான் ரெடி பண்ண ஆம்ப்ளிஃபையர் தான். இந்த ஆம்ப்ளிஃபையர் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் வீட்டாண்டியே வந்து செஞ்சு எடுத்துகிட்டு போனாங்க. சரிங்களா, நான் வந்து பார்த்திங்கன்னா கடையை வச்செல்லாம் நான் வந்து பண்ணல. சரிங்களா, நான் இருக்கிறத நான் ஓப்பனாக சொல்கிறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா கடையை வச்செல்லாம் நான் வந்து எதையும் செய்யலை. எல்லாமே பார்த்திங்கன்னா வீட்டில் தான் நான் வந்து எல்லாமே வீட்டில் தான் செய்கிறேன். எந்த கடையும் கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா சித்தூர் தாண்டி ஒரு 15-20 கிலோமீட்டர் தாண்டி வீட்டாண்டி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு போனாங்க. இப்போ தான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு போகிறாங்க. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 5 மணி ஆகுது. சரிங்களா, இதில் என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து ஃபால்ட் ஆயிடுச்சு. அவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியல, அவங்களுக்கே என்ன ஆச்சு அப்படின்றது தெரியல. நானும் கேட்டு பார்த்தேன், இல்லை எனக்கு ஐடியா இல்லை, என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியல. அவங்க பார்த்திங்கன்னா இந்த ஆம்ப்ளிஃபையரை அவுட்டோருக்கு யூஸ் பண்ணுறாங்க. அதாவது அவங்க வந்து ஒரு சின்ன வில்லேஜ், ரொம்ப ரொம்ப வில்லேஜான ஒரு ஏரியா தான் அவங்க ஏரியா. நானும் அவங்க ஏரியாவுக்கு போயிருந்தேன். இப்போ நான் இது மாற்றுறது பார்த்திங்கன்னா 3வது டிரான்ஸ்ஃபார்மரு. அவங்க அவுட்டோருக்கு யூஸ் பண்ணுறதுனால லேடிஸ் எல்லாருமே வந்து இந்த ஒரு ஆம்ப்ளிஃபையரை ஒரு திருவிழா காலத்தில் இதை யூஸ் பண்ணுறாங்க. அவங்க வந்து என்ன இடையில் வந்து சாங் கேட்குறப்ப அவங்க வெளியில் வந்து ஷார்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதை கேட்டால் வந்து சொல்ல மாட்டுறாங்க. சப்ளை ஷார்ட் ஆனதுனால செகண்டரி வைண்டிங் ஒரு வைண்டிங் ஒன்று போயிடுச்சு. அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா 30-030 டிரான்ஸ்ஃபார்மர் தான் இது. இந்த 30-030ல் 030 அப்படின்னு 030 அந்த ஒரு வைண்டிங் மட்டும் பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகிருக்கு. அதையும் நீங்கள் பார்க்கலாம், காட்டுறேன் பாருங்கள். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா எரிஞ்சிருக்கு. சரிங்களா, செக் பண்ணி பார்த்துட்டேன். இது 2 வருஷத்துக்கு முன்னாடி ஃபேஸ்புக்கில் வந்த ஆர்டர் தான் இது. அவங்களோட ரெக்குயர்மெண்ட்டு பார்த்திங்கன்னா 12 இன்ச்சு சப்வூஃபர் ரன் ஆகணும். 12 இன்ச்சு சப்வூஃபர்னு சொன்னாங்க. ஆனால் அங்கே போய் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா 12 இன்ச்செல்லாம் யூஸ் பண்ணல. அவங்க 10 இன்ச்சு சப்வூஃபர் தான் யூஸ் பண்ணுறாங்க. நான் இதில் வந்து பார்த்திங்கன்னா மகாராஜா போர்டு 4 ஃபெட் போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். 4TR யூஸ் பண்ணியிருக்கேன். சாரி, இது வந்து டிரான்சிஸ்டர் தான், 4TR தான் யூஸ் பண்ணியிருக்கேன் மகாராஜாவில். இது பார்த்திங்கன்னா சக்தி போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். 10 ஃபெட் சக்தி போர்டு இல்லை, 10 ஃபெட்டு 2 4 6 12 ஃபெட் யூஸ் பண்ணியிருக்கேன். அவங்க வந்து 7.1 கேட்டாங்க, மறந்துட்டேன். 2 வருஷம் ஆனதுனால மறந்துட்டேன். சரிங்களா, இது பார்த்திங்கன்னா ஒரு டால்பி கிட்டு. இது எஃபெக்ட் நல்லாயிருக்கும். இது வந்து ப்ரைஸ் ரேஞ்சு அதிகம்தான், ரொம்ப அதிகமாக வரும் ப்ரைஸ் ரேஞ்சு. ப்ரோலாஜிக் மாதிரி கிடையாது. இது சூப்பராக இருக்கும். ஒவ்வொரு ஆடியோவும் கேட்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதுக்கு தனியாக சப்ளை வந்து பார்த்திங்கன்னா 12012 கொடுக்கணும். கொடுத்தா தான் ரன் ஆகும். அதனால தான் இங்கே 12012 இதில் கிடையாது. இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் 12012 கிடையாது. அதனால நான் வந்து செப்பரேட்டாக ஒரு 12012 2 amps டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கேன். இது மைக் ஆப்ஷனும் கேட்டாங்க. மைக் ஆப்ஷன் கேட்டாங்க. அதனால் வந்து தனியாக ஒரு ஹோல் போட்டு இங்கே கொடுத்துருக்கேன் மைக் ஆப்ஷனை. இங்கே பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு ஃபேன், இந்த மகாராஜா போர்டுக்கு ஒரு ஃபேனும் இந்த 12 ஃபெட்டுக்கு ஒரு ஃபேனும் யூஸ் பண்ணியிருக்கேன். சரிங்களா, இது வந்து அவங்க இந்த போர்டு எதுக்காக நான் யூஸ் பண்ணியிருக்கேன்னா பிடி போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். எதுக்காக யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த போர்டில் பார்த்திங்கன்னா பேஸு ட்ரிபிள் வந்து கம்மியாக தான் வரும். அதனால் இதில் வர்ற இன்புட்டை எடுத்து இதில் கொடுத்து பிடி லெவலை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு பிடி வந்து அதிகமாக வேணுன்றதுனால கொடுத்துருக்கேன். இடையில் ஒரு கெய்னர் போர்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். அவங்க பார்த்திங்கன்னா கத்தணும், எனக்கு சவுண்டு நல்லா ஹெவியாக வரணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு கெய்னர் போர்டே போட தேவையில்லை. சரிங்களா, கெய்னர் போர்டு போடாமல் கொடுத்தாலே நல்லாயிருக்கும். அவங்களோட ரெக்குயர்மெண்ட் எப்படியோ அது மாதிரி நான் வந்து செஞ்சுருக்கேன். சரிங்களா, அப்புறம் பார்த்திங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் வந்து ஹீட் ஆகுதுன்றதுனால ஒரு ஃபேன் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கேன், கூலிங் ஃபேனு. டயோடு பார்த்திங்க அப்படின்னா
மெட்டல் டயோடு யூஸ் பண்ணியிருக்கேன். பிரிட்ஜி டயோடு இது. கெப்பாசிட்டர் பார்த்திங்க அப்படின்னா 50 வோல்ட்டில் கொடுத்துருக்கேன். 50 வோல்ட்டு 10,000 யூஸ் பண்ணியிருப்பேன். ஆமாம், 50 வோல்ட்டில் 10,000 மைக்ரோஃபேரடு யூஸ் பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்க அப்படின்னா இந்த போர்டு எதுக்காக யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்கலாம். இது பார்த்திங்கன்னா இந்த எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா கெய்னர் போர்டு யூஸ் பண்ணுறதுனால அப்படியே கத்துது. அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கொஞ்சம் வால்யூம் லெவலை மட்டும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு ப்ரீசெட் யூஸ் பண்ணியிருக்கேன் ஒவ்வொரு சேனலுக்கும் தனித்தனியாக. இப்போ இது வந்து சர்வீஸுக்காக தான் வந்திருக்கு. இந்த டிரான்ஸ்ஃபார்மரும் ரெடி பண்ண முடியும். ஆனால் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, எனக்கு வந்து இந்த டிரான்ஸ்ஃபார்மர் போயிடுச்சு, இதுலேயே வந்து எனக்கு வைண்டிங் பண்ணியெல்லாம் தராதிங்க, எனக்கு வந்து புது டிரான்ஸ்ஃபார்மராக போட்டுருங்க அப்படின்றாங்க. அதனால் வந்து புது டிரான்ஸ்ஃபார்மர் தான் போட போகிறேன். இது வந்து 30-030 10 ஆம்ஸ் டிரான்ஸ்ஃபார்மரு. சரிங்களா, இது வந்து சென்னையில் ஆர்டர் பண்ணி வாங்கினது தான். எனக்கு அவங்க செஞ்சு கொடுக்குறது பிடிக்கலன்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். எதனாலன்னா அவங்க செஞ்சு தர டிரான்ஸ்ஃபார்மர் வந்து ரொம்ப ஹீட் ஆகுது. அதனால் நான் வந்து இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் ஒரு காலத்தில் அதாவது 2020 டிரான்ஸ்ஃபார்மருக்காக பவர் சப்ளை செட் ஆகலைன்றதுக்காக எல்லா டிரான்ஸ்ஃபார்மரும் யூஸ் பண்ணி பார்ப்பேன். அப்போ பார்த்திங்கன்னா எனக்கு வந்து எந்த டிரான்ஸ்ஃபார்மரும் செட் ஆகலை. அதனால் நம்மளே வந்து வைண்டிங் பண்ணலான்னு சொல்லிட்டு எப்படி வைண்டிங் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக்கினாச்சு. அதை லேர்ன் பண்ணுறதுக்கு ஒரு 6 மந்த்து கிட்ட ஆச்சு. எல்லாமே நான் வந்து கற்றுக்கினது ஒரு சில விஷயத்த நம்மளே கற்றுக்கினது தான். யார் உதவியும் இல்லை, யார் உதவியும் தேடாமல் நம்மளே ஓன் இன்ட்ரெஸ்ட் வச்சு கற்றுக்கினது தான். சரிங்களா, இது பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருப்பேன். சரிங்களா, ஏன்னா இது வந்து கெயின் அதிகமாக வரும். இல்லை அவங்க ஏற்கனவே வந்து ஷார்ட் பண்ணுறாங்க, சும்மாவே ஷார்ட் பண்ணி விட்டுறாங்க. அதனால வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடெக்ஷனுக்காக ஒரு ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் போட்டிருக்கேன். சரிங்களா, மற்றது ஆஸ் யூஷுவல் எல்லோரும் சொல்கிற மாதிரி தான். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு லெஃப்ட் ரைட்டு பேஸு ட்ரிபிள் சரவுண்டு சென்ட்ரு சப்பு ஃப்ரீக்வன்சி, அவ்வளோதான். சரிங்களா, வேறு எதுவும் இதில் சொல்கிற மாதிரி வேறு எதுவும் இல்லை. ஆஸ் யூஷுவல் யூடியூப்பில் என்னென்ன சொல்லுவாங்களோ அதை தான் நான் அப்படியே மனப்பாடமாக சொல்ல போகிறேன். வேறு என்ன இருக்குது இதில் சொல்கிறதுக்கு? வேறு எதுவும் இல்லை. இது வந்து ஆன் ஆஃப் பட்டனு. மைக்கு இப்போ பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா மைக்குக்கு ஒரு ஆப்ஷன் இங்கே ஹோல் போட்டு இங்கே வந்து கொடுத்துருக்கேன். சரிங்களா, ஆஸ் யூஷுவல் எல்லாமே அந்த சாக்கெட்டு தான். ஃபேனு 2 ஃபேனு, கூலிங் ஃபேனு, RCS சாக்கெட்டு, அவ்வளோதான். எல்லோரும் எப்படி என்ன ஒப்படைப்பாங்களோ அதை தான் நானும் ஒப்படைக்க போகிறேன். வேறு எதுவும் இல்லை இதில் சொல்கிறதுக்கு. சரிங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து எல்லோரும் கேட்குற மாதிரி தான் கேட்குறேன். வேறு என்ன பண்ணுறது? சரிங்களா, நான் கேட்கக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். நிறையா பேர் வந்து ஆம்ப்ளிஃபையரை லைக் பண்ணுவீங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டிரான்ஸ்ஃபார்மர் வேணும், இல்லை போர்ட்ஸ் வேணும், இல்லை எனக்கு ஆம்ப்ளிஃபையரே வேணும் செஞ்சு தாங்க அப்படின்னாலும் நம்ம செஞ்சு தரலாம். மறக்காமல் நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரிங்களா, நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. இதுபோல் நிறைய வீடியோ வந்து போட தான் போகிறேன். நிறைய நீங்கள் வந்து என்கிட்டேருந்து கற்றுக்கலாம். நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு கற்றுக்கணும் அதை நான் ஈஸியாக உங்களுக்கு சொல்லித்தரத்துக்கான வாய்ப்பு யூடியூப்பில் இருக்குது. அதனால் என்னை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நிறைய விஷயம் உங்கள் வீட்டில் நீங்களே செஞ்சுக்கலாம். ஒருத்தர் வந்து எதிர்பார்க்க தேவையில்லை. நான் நிறைய பேரை பார்க்குறேன், அதாவது படிக்காதவங்கள வச்சுக்கோங்களேன், இல்லை பெரியவங்க ஏதோ ஒருத்தர் வச்சுக்கோங்க, படித்தவங்களும் கூட சரி, வீட்டுக்கு போகிறோம், ஃபேன் ஓடுது, ஃபேனு நல்லா ஸ்பீடாக ஓடிட்டு இருக்குது வாங்கின புதுசில். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன விஷயந்தான், அதில் இருக்கிற நாலு போக்கில் வந்து அந்த கெப்பாசிட்டர் வந்து வீக் ஆகிடும். வீக்கான கெப்பாசிட்டர் வந்து மாற்றத்துக்கு தெரியல. அப்போ என்ன பண்ணுறாங்க, வெளியிலேருந்து யாராச்சும் கூட்டிகிட்டு வந்து
எனக்கு இந்த ரிப்பேர் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவன் ஒன்றும் பண்ண போதில்லை, ஒரு கெப்பாசிட்டர் தான் மாற்ற போகிறான். அந்த ஒரு கெப்பாசிட்டர் மாற்றுறதுக்கு 100 ரூபாய் சார்ஜ் வாங்குவான். சரிங்களா? 100 ரூபாய் சார்ஜு ப்ளஸ் வந்து அந்த கெப்பாசிட்டரோட வேல்யூ பார்த்திங்கன்னா 30 rupees தான். புரியுதுங்களா? அப்போ நம்ம எவ்வளோ முட்டாளாக இருக்கிறோன்றதை பாருங்கள். ஒரு சின்ன கெப்பாசிட்டர் மாற்றத்துக்கு தெரியல. சரிங்களா? அதனால் நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். சின்ன விஷயத்துலேருந்து பெரிய விஷயம் வரையும் நம்ம யூடியூப் சேனலில் கற்றுக் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. கற்றுக் கொடுக்குறேன். மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். இது போல் நிறைய விஷயம் வந்து நீங்கள் வந்து லேர்ன் பண்ணலாம். நான் கஷ்டப்பட்டு தான் கற்றுக்கிட்டேன். சரிங்களா? நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்குன்னு சொல்லி தரத்துக்கும் ஆள் இல்லை, சொல்லி தரத்துக்கு ஆளே கிடையாது தான். எனக்கு எல்லாமே வந்து ஓன் இன்ட்ரெஸ்ட். சரிங்களா? எனக்கு எலக்ட்ரானிக்ஸ்னால் பிடிக்கும். அதனால் வந்து எலக்ட்ரானிக்ஸ்னு சொல்லிட்டு சின்ன சின்ன விஷயத்தையும் வந்து லேர்ன் பண்ணுவேன். இப்போ லேர்ன் பண்ணதுனால தான் நான் வந்து ஒரு போர்டு மேனுஃபேக்சரிங் பண்ணுறேன். ஒரு சில போர்டு நானே மேனுஃபேக்சரிங் பண்ணுறேன். இப்போ வந்து டிரான்ஸ்ஃபார்மரும் வந்து கற்றுக்கிட்டாச்சு. டிரான்ஸ்ஃபார்மரும் பண்ண போகிறோம். சரிங்களா? லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அதுலேயும் பார்த்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. அப்போ தான் நம்ம சேனலில் என்ன வீடியோ போடுறோம் அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.